வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விரால் மீனை க்ளீன் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை நல்லா ஒரு மாதிரி மண்ணெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது விரால் மீன் எடுத்துட்டோம். அதில் சைடில் உள்ள அந்த ரெக்கைகளெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். கையில் மண் தொட்டுக்கணும். அப்போ தான் இந்த ரெக்கையெல்லாம் மீனில் உள்ள வலுவலுப்பு வந்து நம்ம கையை இது பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம செலாம்பு அடிச்சுக்கலாம். செலாம்பெல்லாம் நல்லா திருப்பி எல்லா பக்கட்டும் இருக்கிற செலாம்பையும் நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், செலாம்பு அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செங்கல் பொடி வந்து கொஞ்சோண்டு நல்லா சொரப்பான கல்லில் தட்டி இப்போது இதை நல்லா உரசுன்னு உரசணும். ஸோ எங்கள் அண்ணன் தான் உரசுறாங்க. இப்போ நல்லா உரசி எடுத்துக்கணும். பாருங்க, இப்படி இருந்த மீன் இப்படி ஆயிப்போச்சு. பாருங்க, அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நல்லா உரசி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா பைப்பில் வச்சு நம்ம கழுவிட்டோம். பாருங்க, சூப்பராக கழுவி நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லா மீனையுமே கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். தலையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுக்கும்போதே அந்த உள்ள குடலெல்லாம் வந்துடும். அதோட கையை வச்சு நல்லா இழுத்தோன்னாவே அதுலேயே வந்துடும். ஸோ நல்லா எடுத்தாச்சு. உள்ளே பாருங்கள், குடல் எதுவும் இருக்காது. இப்போது இதை நம்ம துண்டாக நறுக்க போகிறோம். வேணுங்கிற அளவுக்கு சைஸாவோ இல்லை பெருசாவோ துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 6-7 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே சும்மா இந்த ரத்தம் கசிவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா நம்ம இப்போ கழுவி எடுத்துடலாம். இந்த மீனை வந்து இப்படி தான் சுத்தம் செய்யணும், இல்லைன்னா ஒரு மாதிரி மண் வாடை வரும். ஸோ உயிரோடு வாங்கிட்டு வர்றதுனால ஒரு மாதிரி மீனில் மண் வாடை வரும். ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கருப்பாக இருந்த மீனை நம்ம சூப்பராக வெள்ளையாக கழுவிட்டோம். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.